செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக வழக்கு பதிய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், உத்தரவின் முழுமையான விவரங்கள். அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவம் மற்றும் வைணவ மதம் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ஒரு புகார் இருந்தது. இந்நிலையில்தான் அவருக்கு எதிரான ஒரு சொத்து குவிப்பு வழக்கானது இன்று மதியம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த ஒரு பேச்சு தொடர்பாக நீதிபதியே அந்த ஒரு வீடியோவை உயர்நீதிமன்ற அந்த அறைக்குள்ளாக போட்டு காண்பித்து இது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதாவது இது போன்ற ஒரு பேச்சை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அமைச்சர் என்பவர் பொறுப்பாக பேச வேண்டும் என்று தெரிவித்து இன்று மாலை 4:45 மணிக்கு டிஜிபி காணொலி காட்சி மூலமாக ஆஜராக வேண்டும் அல்லது வழக்கறிஞர் மூலமாக ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படிதான் இன்று 4:45 மணிக்கு இந்த வழக்கின் விசாரணை தொடங்கியது. அப்போது டிஜிபி எதிர்பார்த்தது போல அவர் இன்று காணொலி காட்சியில் ஆஜராகவில்லை. ஆனால் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகிவிட்டார். அப்போது இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி விளக்கம் கேட்டபோது ஏற்கனவே இந்த ஒரு பேச்சு தொடர்பாக பொன்முடிக்கு எதிராக இதுவரைக்கும் 5 புகார்கள் வந்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி ஒரு முதல் புகார் வந்ததாக இன்று காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற புகார்கள் வருவதற்காக எதிராக காத்துக் கொண்டிருந்தீர்கள். இது போன்ற ஒரு பேச்சு வரும்போது புகார்கள் வந்தாலும் கூட வராவிட்டாலும் கூட அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டியது காவல்துறையுடைய கடமை, அதை ஏன் தவற விட்டீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது போன்று புகார் வராமல் இருந்தாலும் கூட நீங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்து வரும் 23ஆம் தேதிக்குள்ளாக இந்த ஒரு விஷயத்தில் அந்த 5 புகார் மீது இல்லாமல் ஒரே ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தீர்கள் தொடர்பாக 23ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை தமிழக அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் அமைச்சர் அல்லாத மற்றவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்திருந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பார்களோ அதே போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 23ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அந்த ஒரு புகார் மீது முதல் பதிவு செய்யப்பட்ட புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட தொடர்பான அந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.